நம்ம எல்லாருக்கும் இனிப்பை கொடுத்துட்டு ஒருத்தர் வாழ்க்கை கசக்குதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாருங்க. கரும்பு விவசாயிகள் வாழ்க்கை நீங்க தமிழ்நாட்டுல அப்படித்தான் இருக்கு. இந்த திமுக நாங்க ஆட்சிக்கு வந்ததையும் கரும்பு விவசாயிகளுக்கு நாங்க டன்னுக்கு 4000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. 10 பைசா கூட உயர்த்தி கொடுக்கவே இல்லை. எல்லா கரும்பு ஆலைகளும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பூரா மூடப்பட்டு கிடக்குது. பழைய டெக்னாலஜி அரைக்கவே முடியல. விவசாயிகள் கரும்பு விவசாயத்தை வெளியேறி கொண்டு இருக்கிறாங்க. அவ்வளவு கடுமையான கஷ்டம். ஆக சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. 10 பைசா கூட விவசாயிகளுக்கு கூட்டி கொடுக்கவில்லை. இந்த 2026 தேர்தல் அறிக்கையில மீண்டும் நாங்க ஆட்சிக்கு வந்தா 4500 ரூபாய் தரணும்னு சொல்றாங்க. எவ்வளவு தைரியம் வந்து இந்த பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஆக ஒட்டுமொத்தமாக கரும்பு விவசாயிகளை புறக்கணித்து அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய இந்த திமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தயவு செஞ்சு கரும்பு விவசாயிகளை யாரும் வாக்களிக்காதீங்க, புறக்கணிங்க. வேற எந்த கட்சிக்கும் வாக்களிக்க பிடிக்காட்டி நோட்டாவு கூட ஓட்டு போடுங்க. கரும்பு விவசாயிகள் வாழ்க்கையில மாபெரும் கசப்பு மருந்தை திறந்தவர்களுக்கு உரிய பாடத்தை நீங்கள் கற்றுத்தர வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் விவசாயிகளுக்கு செல்ற மாதிரி எல்லாரும் அவங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைங்க, எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. எல்லா விவசாயிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் அனுப்பி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் உழவர் போராளிகளாக நின்று இந்த திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.